எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்களுக்கு குக்கிங் வித்துச்சுன்னா இன்றைக்கி ஒரு அருமையான சட்னி தான் பார்க்க போகிறோம். அது என்ன சட்னினா பீட்ரூட் சட்னி. அதை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நல்லா ஸ்பைசஸாகவும் ஸ்வீட்டாகவும் சால்ட்டாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதை வந்து எப்படின்னா பணியாரம், தோசை, சப்பாத்தி கூட சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கும், ஆனால் நல்லாயிருக்கும் அருமையாக. அதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாம் அதுக்கு என்ன தேவைங்கிறத பார்க்கலாம். முதல்ல எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாம், பீட்ரூட்டு எல்லாத்தையும். அதுக்கப்புறம் நாம் என்ன பண்ணுறோம், அடுப்பை பற்ற வச்சு ஆயிலை ஒரு 50 ml ஊற்றி அதில் அப்படியே ஒரு 50 கிராம் கடலைப்பருப்பை போட்டு வறுத்துட்டு கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறம் ஒரு 5 வரமிளகாய் தான் போட போகிறோம். எவ்வளோன்னா 1/2 கிலோ பீட்ரூட்டுக்கு தான் இந்த மெத்தடு. அதுக்கப்புறம் ஒரு கட்டி பூண்டு போடுறோம். அதை போட்டு அதையும் லைட்டாக டாஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஜிஞ்சர் சேர்க்கக்கூடாது, ஏன்னா ஜிஞ்சர் சேர்த்தோம்னா ஸ்மெல் வேறு மாதிரி இருக்குது. அதனால் நாம் பூண்டு மட்டும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 100 கிராம் சின்ன ஆனியன் சேர்த்துக்கலாம். ஏன் சின்ன ஆனியன் சேர்க்க போகிறோம்னா அதில் தான் நல்ல வாசனையும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயமும் சேர்க்கலாம், ஆனால் நம்ம வீட்டில் சின்ன வெங்காயம் இருந்தாலும் அதை சேர்த்துக்கிறோம். அதையும் சேர்த்து நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறம் நாம் பீட்ரூட்டை வந்து நல்ல ஸ்லைஸாக தின்னாக, அதாவது ஆனியன் கட் பண்ணுற மாதிரி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். அதையும் அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அருமையாக ரோஸ்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அது கூட 2 பச்சை மிளகாய் போட்டு அதையும் நல்லா அதோடு நல்லா சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். ஆனால் இதில் இன்னொரு விஷயம்னா பீட்ரூட் பார்த்திங்கன்னா அதோடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வணக்கிக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம வணக்கிறோமோ அந்த அளவுக்கு இதோடைய சட்னி நல்லா ஸ்வீட்டு, சால்ட்டு அண்ட் ஸ்பைசஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும், நல்லா அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டை சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். எப்படின்னா அதோடைய டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா பீட்ரூட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளையிற தன்மையாக இருக்கும். அந்த அளவுக்கு நாம் இதை வணக்கிக்கலாம். பாருங்கள், அதில் இருக்க தண்ணி கிணிலாம் வந்து அப்படியே வணங்கி வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு மல்லி புதினாவும் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு புதினா இல்லைனாலும் மல்லி மட்டும் சேர்த்துக்கலாம், நல்லா வாசனையாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு தான் நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நாம் இதை அரைச்சிக்கலாம் ஃபைன் பேஸ்ட்டாக. அதோடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வணக்கினதால நம்மளுக்கு சட்னி சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், மிக்சியில் வச்சு அரைக்க தான் போகிறோம். அரைச்சி முடிச்சாச்சு. அது எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், அப்பயும் குறைன்னு தான் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த வானல் வணக்கி வச்சதுமே அதில் லைட்டாக வாட்டரை ஆட் பண்ணி அந்த இதை ஒரு 30 ml வாட்டரை ஊற்றினா இந்த மாதிரி பேஸ்ட்டுக்கு நம்மளுக்கு சட்னி கிடைச்சிடும். பாருங்கள், நல்லா அருமையாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம இதை வச்சு தாளிப்பு மேலே போட்டுக்கலாம். அது எப்படின்னா நம்மளுக்கு வரமிளகாய் வேணுனாலும் போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி இதில் வரமிளகாய் போட்டிருக்கிறதால நம்மளுக்கு தாளிப்புக்கு ஆயில் ஒரு 30 ml ஊற்றி அதில் கடுகு 1 டேபிள் ஸ்பூன் போட்டு அது கூட ஒரு 15 கறி லீவ்ஸை போட்டு நல்லா டாஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம சட்னியில் தான் சேர்க்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அருமையாக சட்னியில் தான் சேர்க்குறோம். சேர்த்து அப்படியே தோசை, பணியாரம் எல்லாத்துலேயும் வச்சு அப்படியே சாப்பிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த ஒரு நல்ல வெரைட்டிஸில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.